இல்ல நான் வரமாட்டேன். சங்கீதா என்னோட மருமகளே இல்லை, ஆனால் விஜயா விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஜயோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க. இப்போ அந்த பேட்டி தான் சோசியல் மீடியா முழுக்க வைரலாகி வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவுல இருக்கிறதுனால தன்னோட கணவர் விஜய்கிட்ட இருந்து விவாகரத்து பெற்று தருமாறு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் சங்கீதா மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட கணவர் விஜயோட வருமானத்துக்கு தகுந்தபடியும் சமுதாயத்தில் அவருக்கு இருக்கிற புகழுக்கு ஏற்றபடி நிரந்தர ஜீவானம்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மனு மீதான விசாரணை ஏப்ரல் 20 விசாரணைக்கு வர இருக்குது. இந்த நிலையில் விஜயோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொதுவாக அப்பாக்களுக்கு மகள் மீது தான் அதிக பாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் விஜய் மேலே அபரிமிதமான அன்பு வச்சுருக்கேன். எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல அவனோட பெயரை அர்ச்சனை பண்ணிட்டு தான் ஷோபாவோட பெயருக்கு அர்ச்சனை பண்ணுவேன். கடவுள் எங்களுக்கு 2 குழந்தைகளை கொடுத்தாரு. ஒரு குழந்தைய பறி கொடுத்துட்டோம். இதனால ஒட்டுமொத்த என்னோட அன்பையும் அவன் மேல தான் நான் வச்சிருக்கேன். அதே மாதிரி என்னுடைய மருமகள் சங்கீதா மருமகள் மட்டுமில்ல, இந்த வீட்டோட மகளும் அவள் தான். குழந்தைகளை கண்ணும் கருத்துமா வளர்த்து வந்துக்கிட்டு இருக்கா. அவளோட உலகமே குழந்தைகள் தான். குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறது, கூட்டிகிட்டு வர்றது, பாடம் சொல்லி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பண்ணுறது சங்கீதா தான். குழந்தைகளை ரொம்ப ஒழுக்கமாக வளர்த்துக்கிட்டு இருக்கா. சங்கீதா இப்போ வெளிநாட்டில் இருக்கிறா. 2 பேருக்கு இடையில ஏதோ சின்ன மனக்கசப்பு. ஆனால் என்னோட மகனை எந்த காரணத்துக்காகவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அவனும் அன்பானவன், பாசத்துக்குரியவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசின எஸ்.ஏ. சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜயை சினிமாவில் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை. டாக்டர், இன்ஜினியர் ஆக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் விஜய் தான் நடிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு சினிமாவில் நடிக்கிறதா என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் தான் விஜயை சினிமாவில் அறிமுகம் பண்ணி வச்சேன். அந்த படம் சரியாக போகவே இல்லை. இருந்தாலும் செட்டில் இருந்த எல்லாருமே உன்னோட மகன் மிகப்பெரிய நடிகனாக வருவான் அப்படின்னு சொன்னாங்க. அது இன்னைக்கு விஜய் நிரூபிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்.ஏ. சந்திரசேகர் அந்த பேட்டியில் பேசியிருந்தாங்க. இப்போ அந்த பேட்டி சோசியல் மீடியா முழுக்க வைரலாகி வந்துகிட்டு இருக்குது.